ஹாய். நம்ம இன்னைக்கு பார்க்க போற வசனம் வந்து ஏசாயா 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உனக்கு பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஆம், இந்த வசனத்தை பார்க்கும்போது நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். எக்ஸாம்பிள், சிம்சோன் வந்து நடந்து வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஆப்போசிட்டா ஒரு பெரிய சிங்கம் வந்து வருது. அப்ப வரும்போது அவங்களுக்கு எவ்வளோ ஒரு பயம் இருந்திருக்கும்ல. நம்ம மனுஷங்க இப்போ வந்து சாதாரணமா நம்ம ஒரு ஜூல போய் பார்க்கும்போது கூட நம்ம எப்படி பயப்படுறோம் ஒரு சிங்கம் பக்கத்துல வந்துச்சுன்னா. ஆனா அவங்களுக்கு எந்த ஒரு புரொடெக்ஷனுமே இல்ல. அவங்க ஆப்போசிட்ல நிக்கிறது ஒரு சிங்கம். ஆனா அவங்க வந்து கர்த்தர் அவங்களோடு கூட இருந்ததுனால அந்த சிங்கத்தினுடைய வாய ஒரு ஆட்டை கிழிக்கிற மாதிரி அவ்ளோ சுலபமா கிழிச்சிட்டாங்க. அப்போ அந்த நேரத்துல அவங்களுக்கு எவ்வளவு பயம் இருந்திருக்கும். ஆனா அவங்க வந்து முழுதும் கர்த்தர் மேல சார்ந்திருந்தாங்க. கர்த்தரை வந்து பலமாக கொண்டிருந்தார் சிம்சோன். அப்படிதான் அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு நிறைய பயம் தரக்கூடிய காரியங்கள் இருக்கலாம். லைக் எக்ஸாம்பிள், ஒரு சின்ன குழந்தையா இருந்தா அவங்களுக்கு நிறைய எமோஷனலி நிறைய பயம் இருக்கும். ஒரு பெரியவங்களா இருந்தா அவங்களுக்கு அவங்களோட ஒவ்வொரு சிச்சுவேஷனும் ஒரு ஜாப் நினைச்சோ, அல்லது அவங்களுடைய ஃபேமிலியை நினைச்சோ, அல்லது அவங்களுடைய ஃபியூச்சரை நினைச்சோ, அல்லது நம்ம ஒரு உமனா இருந்தாங்கன்னா ஒரு குழந்தை இல்லாம இருக்கலாம். ஐயோ எனக்கு ஒரு குழந்தை வேணும், அப்படி ஒரு ஒரு இது இருக்கலாம். அப்புறமா வந்துட்டு எனக்கு ஒரு நல்ல ஃபேமிலி அமையணும், நமக்கு ஒரு நல்ல வீடு கிடைக்கணும், அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு பயத்தை கொடுக்கலாம். சிங்கம் வந்து எவ்வளவு ஒரு மரணத்தை கொடுக்கிற ஒரு பயமா இருந்திருக்கும். ஆனா கர்த்தர் அதுல இருந்து விடுதலை கொடுத்தார் சிம்சோனுக்கு. அதே மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய பயமான காரியங்கள் இருக்கலாம். அந்த ஒவ்வொரு சிச்சுவேஷன்லயும் நம்ம கர்த்தரை முழுவதும் சார்ந்து இருக்கும்போது கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் அப்படிங்கறத நம்ம உணரும் போது கர்த்தர் ஒவ்வொரு சிச்சுவேஷன்ல இருந்து நம்மள பாதுகாக்கிறதுக்கு வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் தாமே இதை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.